فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று யார் நல்ல முறையில் குளித்து வாசனைகள் பூசி இமாம் மிம்பரில் வருவதற்கு முன்னர் பள்ளிவாயிலுக்குள் வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன நன்மைகளை தருவதாக வல்லவன் ரஹ்மான் சிலாகித்து சொல்லியிருக்கிறானோ அவை அனைத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையின் கருப்பொருளாக அரங்கேறி வரும் அனாச்சாரங்கள் என்கின்ற கருப்பொருள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அனாச்சாரங்கள் அல்லது தீய செயல்கள் என்று தேடினோம் என்று சொன்னால் ஒரு காலம் தீய செயல்கள் எது எது இருக்கிறது என்று தேட வேண்டியிருக்கும், அல்லது அனாச்சாரங்கள் எது எது என்று தேட வேண்டியிருக்கும். இப்படி வாழ்ந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அனாச்சாரங்களிலும் மேற்கத்திய கலாச்சாரங்களிலும் மூழ்கடித்து போயிருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டை காண முடியுமாக இருக்கிறது. இந்த மேற்கத்திய கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லவ் தகலு ஜும்ர லப்பின் லதகல்துமுஹு. மேற்கத்தையும் உடும்பு பொந்தொன்றிற்குள் நுழைவதுதான் மேற்கத்த கலாச்சாரம் என்று சொன்னால் ஒரு தடவை போய் வந்தா என்னன்னு யோசிப்பாங்க. ஒரு தரம் பூந்து பார்த்தா என்னதான் இருக்கு போய் வருவோம் என்று யோசிப்பார்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எவைகளை கலாச்சாரம் என்று இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்கிறார்களோ இதை நாம் இன்னும் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ் தகலு ஜுஹூர லப்பின் உடும்பு பொந்துக்குள்ள போய் வருவோம் என்று நினைப்பாங்க என்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு காலம் இந்த உடும்பை எல்லாம் கிழிச்சிட்டு அங்கங்க பிச்சுட்டு ரோட்ல தெரிஞ்சா எங்க ஊர்ல சொல்லுவாங்க பைத்தியம் என்று. அப்படி இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுவோம், இது பைத்தியக்காரர். இன்றைக்கு எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடுப்பை கிழிச்சிட்டு போடுறத விஷனாயிட்டாங்க, உடுப்பை கிழிச்சிட்டு போடுறத விஷனாக்கிட்டாங்க. இன்னும் நாங்கள் சொல்ல போனால் இந்த அதாவது லப்பின் என்று சொல்வதற்கு நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் இரவு 1 மணி ஒரு சகோதரர் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்துறாரு, எங்க வாப்பா மவுத்தாயிட்டாங்க வாங்க என்றார். சரி, நாங்களும் அதாவது ஒழுங்கை பகுதி ஒரு நீங்க நிப்பாட்டிட்டு நாங்க 10 பேர் நடந்து போறோம். போய்கொண்டிருக்க கூடிய அந்த ஒரு நேரம் ஒரு வீட்டில இருந்து ஒரு சகோதரர் புடிங்க எடுங்க சுடுங்க என்று கத்துறாரு. நடுநிசி நேரம் கத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஏதாவது திருடர்கள் வந்துட்டாங்களோ அல்லது என்ன சரி ஒண்ணு ஏற்பட்டுட்டோம்னு சொல்லி மரண வீட்டுக்கு செல்றதுக்கு முன்னுக்கால அந்த கத்துற வீட்டுக்குள்ள போறோம். போற நேரம் உடனே அங்கிருந்து ஒரு ஆள் ஓடி வந்து சொல்றாரு, இல்ல ஒண்ணும் இல்ல, அவர் என்ன கேம் விளையாடுறாரு, விளங்கிட்டான், அவரு கேம் விளையாடுறாருன்ட்டாங்க. ஒரு மனிதர் தனிமையில இருந்து கொண்டு கதைக்கிறார் என்று சொன்னார், ஒரு மனிதர் தனிமையில பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னா எங்களோட ஊர்ல பேர்ந்த தெரியுமா மென்டல் ஆயிட்டார். அது இன்னைக்கு எப்படி மாத்திட்டாங்கன்னா மென்டாலிட்டிய ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 1 நிமிடமாக இருந்ததுக்கு 1.5 ஆக்கிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 1.5 நிமிடம் மென்டாலிட்டி பாதிக்கப்பட்டவனா போறான். இப்படி எல்லாம் நடந்தா கிழிச்சிட்டு தர்றது பசன் ஆயிட்டு, தனியா இருந்துட்டு கலைக்கிறது பசன் ஆயிட்டு, இப்படி எல்லாம் இருந்தா அன்புள்ள சகோதரர்களே இவன் ஃபுல்லாவே மென்டல் ஆயிட்டானோ என்று யோசிக்க தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ் தகலு ஜுஹூர லப்பின் என்று சொன்னார்கள். உடும்பு பொந்துக்குள்ள போய் வாரண்டா மனுஷன் என்ன தெரியுமா யோசிக்கிறான், நம்ம ஒருக்க போய் பூந்து பாக்குற என்ன இருக்குன்னு பாக்குறோமா இல்லையா? ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு என்ன தெரியுமா, நாங்க போய் பார்த்து ஒரு லைவ் ஒண்ண கொடுத்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்றது ட்ரெண்ட் ஆயிட்டு. ஏதாவது ஒரு விசித்திரமான ஒண்ணு சொன்னா லைவ கொடுத்து என்ன இருக்குன்னு சொல்றத ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்ப இதே நிலைமை ஏற்பட்டிருக்கிற சகோதரர்களே, இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி அனாச்சாரங்கள் மிக பெரிய ஒரு அனாச்சாரமாக முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியிலே புறையோடி போயிருக்கின்ற ஒன்று என்ன தெரியுமா? தற்கொலை.
எனவே தற்கொலை என்கின்ற ஒன்று மெய் சிலிர்க்கிறது சகோதரர்களே. தற்கொலை என்கின்ற ஒன்று இன்றைக்கு என் சமுதாயத்தில் குறிப்பாக எவைகளை எல்லாம் இவைகள் நாங்க என்ன தெரியுமா தற்கொலை என்று சொல்ற நேரத்துல நாங்க ஒரு ஜெனரல் நியூட்ரலா என்ன யோசிப்போம்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யற வேலையா அப்படிதான் யோசிப்போம். இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்யற வேலையா? செய்திகளை நீங்கள் எடுத்து பாருங்க. அண்மையில் கிண்ணியா பிரதேசத்தில் ஒரு சகோதரர் பகிர்ந்து கொண்டது. கிண்ணியா பிரதேசத்துல மனைவி ஃபேமிலிக்கு அடிச்சு சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் போன் ஆன்சர் பண்றாருல. 24 வயது 5-6 வருடங்கள் ஒரு அரபு கலாசாலையிலே படித்தவர். இன்னைக்கு என்ன நடக்குது? வீட்டுக்கு போய் பார்த்தாங்க தொங்கிட்டு இருக்கிறார். பாதி மொழி அழுகிட்டு பாதி தொங்கிட்டு இருக்கு. இன்னும் நாங்கள் ஒரு 8A B எடுத்த ஒரு சகோதரி தற்கொலை செய்து டேப்லெட்டுகளை போட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் என்கின்ற செய்தி இன்றைக்கு சமுதாயத்திலே புறையோடி போயிருக்கிறார். குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் நீங்க எடுத்து பாருங்க. 1, 2, 3 என்னங்க 10 தாண்டி இருக்கிறது. எத்தனையை தாண்டிட்டு 10 தாண்டி இருக்கிறது. பெற்றோர்கள் இங்கே கவனிக்கிறார்கள் இல்லை என்று ஒரு சகோதரர் தொங்குறாரு. லவ் ஃபெயிலியர் என்று இன்னொரு சகோதரி தொங்குறா. போதை அடிச்சு கொண்டு கிண்ணியாவோட ஒரு சகோதரர் தொங்குறாரு என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது சகோதரர்களை உயிரை மாய்க்கிறார் என்பதையும் தாண்டி நாங்கள் ஒரு பெரும்பாவத்தை செய்கிறோம் என்பதை உணரவில்லை. நான் ஒரு பெரும்பாவத்தை செய்கிறேன் என்பதை உணரவில்லை. இந்த சமுதாயத்தில் முஸ்லிம் சமுதாயத்தில் காவு கொடுக்கிறேன் என்பதை உணரவில்லை. என்ன நடக்கிறது? தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார். சகோதரர்களே, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு அறிவை அழகா நீ டியூஷனுக்கு போனியா ராஜா அல்லது இதுக்கு போனீங்களா அல்ல எல்லாத்தையும் செஞ்சீங்களா என்று ஒரு அறிவறைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் மார்க்கத்தை விட்டு விலகக்கூடிய செயல்களை எந்த பெற்றோராவது அண்மையில் ஒரு சகோதரர் நமக்கு பக்கத்துல இருந்து தொழுகிறாரு. தொழுது முடிஞ்சுட்டு சலாம் கொடுத்து நம்ம கேட்கிறாரு. இந்த அவருக்கு வயது கிட்டத்தட்ட 45க்கு மேல சுஜூது செய்யறது கொஞ்சம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சொல்லித்தாங்க என்று கேட்கிறாரு. எப்படி சுஜூது செய்யறது கொஞ்சம் மிஸ் ஆகிறது கொஞ்சம் சொல்லித்தாங்க என்று கேட்கிறாரு. நான் துணையாக சொல்லவில்லை சகோதரர்களே. தனக்கு 45 வயது 5 குழந்தைகள் தானே சரியான போதிய அறிவின்மையாக இருந்திருந்தார். தன்னுடைய குழந்தைக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுத்திருப்பார்? தான் ஒரு பெரும்பாவத்தை செய்கிறேன் நரகத்திற்கு சொந்தக்காரராக ஆகப் போகிறேன் என்பதை உணர்த்த மறந்த தன்னை சரியா டியூஷனுக்கு போனீங்களா கேட்க வேணாம் என்று சொல்லல சகோதரர்களே. பாடசாலைகளில் இஸ்லாம் பாடம் என்று ஒன்று நடக்கிறது. வெறுமனே பாடங்களாக கற்பிக்கிறார்களா அல்லது பாரத் இஸ்லாத்தை நாங்கள் சரியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? சரியாக நாம் போதிக்க முனைகிறோமா? அந்நிய மதங்களை பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பாராமல் தனியே ஒதுக்கி அவர்களுக்கு காலையிலிருந்து பின்னர் வரைக்கும் மத போதனைகள் நடக்கிறதா இல்லையா? வெள்ளிக்கிழமை நேரம் அரைவாசி நேரமாக இருந்தும் ஜும்மாவுக்கு சரியாக வர முடியாத மாணவர்கள் பாடசாலைகளிலே இஸ்லாம் என்கின்ற பாடத்தை கற்று ஒரு குழந்தையை எழுப்பி சொல்லுங்கள், மார்க்கம் முதல் கடைசி வரை சொல்லட்டும். குறையாக சொல்லவில்லை சகோதரர்களே. பாடங்கள் சரியான முறையில் அந்த குழந்தைக்கு பயிற்றுவிக்கப்பட வேண்டும். பாடசாலையில படிக்கிற புள்ள சரியான ஹை லெவல் ரிசல்ட் எடுத்தது எல்லா பாடங்களிலும் ஏசித்து பெற்ற அந்த குழந்தை இறைவனை மறக்க இறைவனை நினைக்க மறந்து விட்டது. காரணம் என்ன சகோதரர்களே? சரியான கல்வி ஊட்டலின் பொழுதுகளில் நான் ஒரு பெரும்பாவத்தை செய்கிறேன், நான் இந்த பாவத்தை செய்தால் இந்த தண்டனை இருக்கிறது என்று சரியாக போதிக்கப்படும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் உயிரை மாய்த்துக் கொள்ள நினைக்கின்ற அந்த குழந்தை மனதார எண்ணிக்கொள்ளும், நான் ஒரு பெரும்பாவத்தை செய்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை மன்னிக்க மாட்டான் என்பதை உணர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்றேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த தற்கொலையை பத்தி கிதாபில் உம்முல பேசக்கூட சொன்னாங்க. தற்கொலை செஞ்சா நீங்க இங்க இந்த பக்கத்துல அந்நியவர்கள் அடக்க ஸ்தலங்களில் நீங்கள் அடங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். யார்? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். மாற்று கருத்து இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது அவருக்குள்ள. இமாம் ஷாஃபி அவர்கள் காரணம் என்ன தெரியுமா? இமாம் ஷாஃபி சொன்னாங்க, அல்லாஹ்வை சொல்லி பயமுறுத்தினாங்க. நம்ம செத்துட்டோம்டா நம்ம இங்களை கொண்டு வந்து தாட்டுவாங்களே, நாம உயிரை மாய்ச்சிட்டோம்டா இங்களை கொண்டு வந்து நம்மளை வச்சிருவாங்க என்று பயந்தார்கள் சகோதரர்களே. இன்றைக்கு என் சமுதாயம் அல்ல அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். தான் என்ன செய்கிறேன் என்பதை மறந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சகோதரர் லெட்டர் எழுதி வைக்கிறாரு, என் வாப்பா என்ன சரியா கவனிக்கிறார் இல்ல, என் வாப்பா என்ன தனியா கூப்பிட்டு பேசுறாரு இல்ல, நான் இந்த உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று சொல்றாரு. இன்னொரு சகோதரி சொல்றா, என்ன நான் லவ் பண்றவரு லவ் பண்ணலாமா இல்லையா ரெண்டாம் பிரச்சனை, நான் மனமுடிக்க இருந்த ஒருவர் என்னை விட்டு விலகி சென்று விட்டால் என் சமுதாயத்தில் சர்வ சாதாரணமானவைகள் அவைகள் இல்லையா சகோதரர்கள்? திருமணம் முடித்து முதல் நாள் அன்று பிரிந்து சென்றவர்கள் இல்லையா? பல குழந்தைகளை பெற்று பிரிந்து சென்றவர்கள் இல்லையா? சொல்லட்டும். பல குழந்தைகளை பெற்று பிரிந்து சென்றவர்கள் இல்லையா? 16 குழந்தை அல்லது 7 குழந்தைகளை பெற்று இன்று பிரிந்து வாழ்வார்கள். இந்த சமுதாயத்தில்
ஒரே வீட்டுக்குள் மற்றவர்களுக்கு கணவன் மனைவியாகவும் தான் இருவரும் பிரிந்து வாழக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் சமுதாயத்தில். வீட்டுல வெளியில பார்க்கக்குள்ள 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உள்ளுக்கு விசாரிச்சீங்கன்னா 2 பேரும் வருட காலமாக பேசுவதில்லை, இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு சர்வ சாதாரணமாக இந்த சமுதாயத்தில் எடுக்கப்பட்ட விடயங்களை கூட ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் தன் உயிரையை மாய்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால், நான் பேர்சனலாக நான் புரிந்து கொண்டது ஊட்டப்பட்ட மார்க்க கல்வி அவ்வளவுதான். ஊட்டப்பட்ட மார்க்க கல்வி அவ்வளவுதான் சகோதரர்களே. பாவங்கள் எது, குற்றங்கள் எது, நன்மைகள் எது, இதை செய்தால் இவைகள். இப்ப நாங்க இப்படி பேசினதோட ஒரு சமுதாயம் கிளம்பி வருவாங்க, ஏன் நாங்க அப்ப படிச்சு கொடுக்கலையா, நான் படிச்சு கொடுக்கலையா, இல்ல நாங்க சரியா சொல்லிக் கொடுக்கலன்னு வாரீங்களா, ஒரு சிலரை வைத்து இதே மதிப்புறீங்களான்னு சொல்லி கிளம்பி வருவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகை சம்பந்தமாக பேசுற நேரத்துல ஒரு விஷயத்தை சொல்றான், இந்த ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை மானக்கேடான கெட்ட விடயங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் ஒரு ரிசல்ட் சொல்றான். ஒரு 5 நேரம் தொழுறாருன்னா ரிசல்ட் என்ன? விபச்சாரம் செய்ய மாட்டாரு, குற்றங்கள் செய்ய மாட்டாரு, களவெடுக்க மாட்டாரு, இன்னொன்னு செய்ய மாட்டாரு. நீங்க கல்வியை சரியாக போதித்திருந்தால் ரிசல்ட் என்ன? சரியா இருக்கும், அப்படியே இல்லையா? ரிசல்ட் என்னது? சரியாக இருக்கும் சகோதரர்களே. ஒரு மனவேதனையான ஒரு அம்சம் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக என் சமுதாயத்தில் இந்த தற்கொலை மாறிவிட்டது சகோதரர்களே. உங்களுக்கு யார் எவருடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, பக்கத்துல வச்சு நீங்க தற்கொலையை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, இப்படி செய்ய வேணாம் சொல்லவே வேணாம். அல்லாஹ்வை நாங்கள் சரியாக நாங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். டைமுக்கு தொழுவாப்பா, டைமுக்கு தொழுற ராஜா, டைமுக்கு நீ இப்படி செய், அல்லது டைமுக்கு இந்த செய், பொய் சொல்லாத, அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சரியாக சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால், அண்மையில் 3 போலீஸ் நிலையம் செல்ல வேண்டியிருந்த ஒரு தேவைக்கு சில சகோதரர்கள் பாடசாலை ஆடையோடு அங்கு இருக்கிறார்கள். பாடசாலை ஆடையோடு அங்கு இருக்கிறார்கள். கிட்டத்துல போயிட்டு கேட்டோம், என்ன ராஜா, என்ன பிள்ளை இங்க இருக்கீங்க என்று கேட்ட நேரம் அவங்க வாய் பேசுறாங்க இல்ல. போலீசாரிடம் சரி என்ன கேட்கணுமா இல்லையா, ஸ்கூலோட போற டச்சோட கையோட இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அவர்கள் தவறான பழக்கத்துக்குடையவர்கள், டேப்லெட் பாவிச்சிருக்காங்க. போலீசார சொல்லிக்கிறாங்க, காலையில பின்னரம் வந்து சைன் போட்டுட்டு போங்க என்று. அன்புள்ள சகோதரர்களே, என்னுடைய குழந்தையை நான் சரியான முறையில் பராமரித்து அனுசரித்து நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஒன்று இந்த தற்கொலையில் நான் காண வேண்டும், இல்லாட்டி நாங்க போயிட்டு பார்க்க வேண்டியிருக்கும், நான் அங்க போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஒன்றில் ஏதாவது ஒன்று மானம் காவு கொள்ளப்பட்ட நிலையில் நாங்கள் அவர்களை அடைய வேண்டியிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தைக்கு நான் புகட்டக்கூடிய அம்சங்கள், மார்க்க விடயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு 5 பிள்ளை சகோதரர் கேட்கிறாரு, சுஜூத் எப்படி செய்யறேன்னு சொல்லி. முதல் அம்சம் சகோதரர்களே, முதல் அம்சம் ஒரு மனவேதனைக்குரியது. குறைந்தபட்சம் மார்க்க கிளாஸ் எல்லாம் விடுங்க, அங்க பயானுக்கு போறத விடுங்க, ஜும்மாக்களுக்காவது சரி நேரத்தோடு வரவேற்று நாங்கள் பழக்க வேண்டும் சகோதரர்களே. நானே இமாம் மிம்பர்ல இறங்கக்குள்ளாம் போறேன், அப்ப இந்த புள்ள எப்படி போகும்? நான் எப்ப ஜும்மாக்கு போறேன், இமாம் மிம்பர் இறங்கக்குள்ளதான் ஜும்மாக்கு போறேன். நாங்கள் நல்ல தந்தையாக இருந்தால், நாம் நல்ல சரியான தந்தையாக இருந்தால், எங்கட வீட்டுல வைத்து இன்றைக்கு மௌலவி ஜும்மாவுல இந்தந்த விஷயங்கள் பேசினாரு என்று எங்கள் மனைவிகளோடு பகிர்ந்த தருணங்கள் எத்தனை. ஏதாவது ஒரு நேரத்தில் ஜும்மா முடிஞ்சோடனே சொல்ல முடியல சகோதரர்கள், அந்த வீட்டுல இன்னைக்கு ஜும்மாக்கு போனோம், இந்தந்த விஷயங்களை பேசினாரு, இன்னைக்கு ஜும்மாக்கு போனோம், இந்தந்த விஷயங்களை சொன்னாரு என்று பேசிய தருணங்கள் பெண்களை வீடுகளில் இருப்பார்கள். நாங்கள் சென்று என்ன சொல்லுகிறோமோ, நாங்கள் சென்று எப்படி அவர்களை ஆற்றுப்படுத்துகிறோமோ அதே நிலைதான் அங்குங்களிலும் சகோதரர்களே. நானே ஜும்மாக்கு மிம்பர்ல இறங்கக்குள்ளதான் வாரண்டா, அடுத்தவர்களுடைய நிலை, என்னுடைய பிள்ளை பெரியமா வருவான், சலாம் கொடுக்கக்குள்ளதான் வருவான், சலாம் கொடுக்கக்குள்ளதான் வருவான், அதே நிலையில் தான் எங்களது குழந்தையும் பயிற்றப்படுவார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் அனாச்சாரம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, என் சமுதாயத்தில் இந்த தற்கொலை நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் மாத்திரமல்ல, இலங்கை முழுதும் மிகவும் கொடியதொரு நோயாக பரவி கொண்டிருக்கிறது. தாங்களே தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வது. வயசாலியா, உதாரணம் சொல்றேன், ஒரு வயசாலியா அல்லது வயதுல முதிர்ந்தவரா, இல்ல வேற ஏதும் பிரச்சனையா, கடன் தொல்லையா? இல்லை சகோதரர்களே, சின்ன சின்ன பிள்ளைகள், பருவ வயதினுடையவர் கேட்டா ஹை லெவல்ல ரிசல்ட் எடுத்தவர்கள், நல்ல நான் சொன்னேன், அந்த வாப்பா தன்னை குழந்தைகள் தன்னை பேசுகிறார்கள் என்று சொல்லி மரணிச்ச அந்த சகோதரரை சரி அவரை பத்தி கேட்போம் என்றதுக்காக வேண்டி பள்ளிவாயில் மௌலையிட்ட போய் கேட்டோம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த புள்ள 5 நேரம் பள்ளிக்கு வரக்கூடிய தொழக்கூடிய குழந்தை, அந்த புள்ள ஏதாவது சத்தம் உயர்த்தி பேசாத புள்ள வீட்டுக்குள்ள இருந்த வாப்பா என்ன நினைக்கிறா தெரியுமா? நம்மட புள்ள படிக்குது, வீட்டுக்குள்ள போனா வெளியில வரமாட்டோம், மாஷா அல்லாஹ் புள்ள படிப்பு தான்,
பாப்பா என்ன நினைக்கிறாரு, மாஷா அல்லாஹ் உள்ளுக்கு படிப்பு தான், தன்னுடைய குழந்தை படிக்கிறதா என்ன செய்கிறது என்பதை ஒரு போதும் நாங்கள் அணுகாமல் இருக்க முடியாது சகோதரர். அணுகி கேட்டு பாருங்கள், எங்களுடைய குழந்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை இந்த நிலையில் இரண்டு செய்திகள் சொன்ன, ஒன்று போலீஸ் நிலையம் சென்று காண வேண்டியிருக்கும், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய குழந்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தேவையில்லாத கெட்ட செயல்களை முடிவாக எடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இது முதல் அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனாச்சாரங்களுள்ள இரண்டாவது அம்சம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மானம் என்பது இருக்கிறது. நான் மானத்தோடு வாழ வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். நான் மானத்தோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் மக்கமா நகரிலே வைத்து சொன்னார்கள், இந்த இடம் எவ்வளவுக்கு புனிதமோ, இந்த நாள் எவ்வளவுக்கு புனிதமோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது என்று சொன்னார்கள். இந்த மானம் போற விடயத்தில் நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும், எவரும் கைவிட்டதாக இல்லை சகோதரர்களே. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள ஒரு பொம்பளை, பயங்கரமா சொல்றேன், ஒரு பொம்பளை கேஸ்ல பிடிச்சி உள்ளுக்கு போடுறாங்க. ஆனா செய்தியாக இல்லாத விஷயமா தான், ஒரு பொம்பளை கேஸ்ல பிடிச்சி உள்ளுக்கு போடுறாங்க. உள்ளுக்கு போட்டுட்டு அந்த மன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம வர சொல்றாங்க. உதாரணமா நானும் நீங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கணும், ஒண்ணுமே நான் செய்யல, சும்மா பிடிச்சி என்ன உள்ளுக்கு போட்டீங்க, இப்பயாவது சரி வெளியே விட்டானே என்று நினைக்கணும். அதான் சரி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, மா பாலி நிஸ்வத்தில் லதி கத்தானா இதியஹுன்ன, இந்த பொம்பளை பிரச்சனையில பிடிச்சிட்டானே என்ன உள்ளுக்கு போட்டீங்க, முதல்ல அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்றாங்க. அதுல ரிசல்ட் சொல்லுங்க, நான் நிரபராதி என்று சொல்லுங்க, வெளியில வாருந்தாங்க. சகோதரர்களே, மானம் காவு கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு செயற்பாடாக இருந்தாலும் இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு சில செய்திகளை சொன்னார்கள். ஒன்று, நான் ஒரு நரகவாதிகள் இரண்டு கூட்டத்தினர், என்ன வாழ்நாட்களில் நான் அவர்களை காணவில்லை. ஒன்று, ஒட்டக திமில்களை போல தலையை கட்டிக் கொள்வாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இது ஒன்று. இரண்டாவது அம்சம், ஒட்டுமுடி ஒட்டிக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், பற்களை வலித்துக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். இந்த செயல்பாடு எல்லாம் ஒருமிக்க எதை நீங்கள் காணலாம் என்று சொன்னால், என் சமுதாயத்தில் பிரைடல் பொன் உடுப்பாற்றவங்க இருக்காங்க தானே, பொன் உடுப்பாற்றவங்க. இன்றைக்கு ஒரு தந்தை 21 வருடம் நல்ல முறையில தந்த பிள்ளைய வளர்த்து அந்த பொண்ணை உடுப்பாட்டுகின்ற நேரம் பற்களை வலிக்க வேண்டுமா, இமைகளை வலிக்க வேண்டுமா, ஒட்டு முடி ஒட்ட வேண்டுமா, என்னென்னவெல்லாம் பிறருக்கு காட்டக்கூடாது என்று நபிகளார் சொன்னார்களோ, ஒரு தந்தை தன்னுடைய குழந்தை கற்போடு வாழ வேண்டும் என்று எதையெல்லாம் மறைத்தாரோ அதையெல்லாம் வெளியிலே காட்டக்கூடிய நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. ஒரு ஆட்டம் இது கேட்ட நாங்க, என்ன இப்படி செய்றீங்களே அப்படின்னு கேட்ட நேரம் அவர் சொன்னாரு, மாப்பிள்ளை சைட்ல இருந்து ரிக்வெஸ்ட் வருது என்றார். இதுல அங்க பேசிக்கணும், இங்க பேசுறது காரணம் இது, மாப்பிள்ளை சைட்ல இருந்துதான் ரிக்வெஸ்ட் பண்றாங்க என்பதை அவர்கள் எங்களுக்கு செவ்வியாக சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பகிரங்க அறைகூவல் என்ன தெரியுமா, என்னுடைய மனைவியை நரகவாதிகளாக நான் ஒருபோதும் களமடித்து விடக் கூடாது. வாழ்க்கை தொடக்கம் எதில் ஆரம்பிக்குது? நரகத்தோடு ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை தொடக்கம் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவைகளை நரகவாதிகள் என்று பகிரங்கமாக சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாரா சென்றார்கள். ஒரு குடம் போன்ற ஒரு இடம் அவருக்கு காட்டப்பட்டது. குடம் என்று ஹதீஸ்ல வரல, அந்த சொல்லப்பட்ட வரையை வந்து குடம் என்று சொல்ற, குடம் போன்ற ஒன்று காட்டப்பட்டது. ஆண்களும் பெண்களும் அதற்குள் போட்டு நிர்வாணிகளாக பொசுக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த சமுதாய மானக்கேடான செய்திகளை அரங்கேற்றியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று ஹதீஸ்களிலே நாங்கள் காணலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கும் நீங்க காணலாம், ஒரு வாப்பா அந்த புள்ள 12 மணி 1 மணி இருக்கும், இப்படி நடந்து போகும், பாப்பா பக்கத்துல சைக்கிள்ல போயிட்டு இருப்பாரு, புள்ள சைக்கிள்ல போகும், பாப்பா நடந்து போவாரு. எவ்வளவு மணியானாலும் சரி போய் நின்று காத்து கட்டிந்து கூட்டி வருவாரு. நோக்கம் என்ன தெரியுமா? இந்த புள்ள சரியா வரணும், எந்த பிள்ளைய இன்னொரு ஆட்கள் பகடி பண்ணிடப்படாது, எந்த பிள்ளைய இன்னொரு தப்பான முடிவு கொண்டுடக்கூடாது, அல்லது தப்பான எதுவும் நடந்துடக்கூடாது என்று இப்படி வளர்க்கிற தன்னுடைய குழந்தையை 21 வருடம் பொத்தி பொத்தி வளர்க்கிறாரு. வளர்த்து அதாவது திருமணம் நாள் என்ன தெரியுமா ஆக்கிறாரு? அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கி கொடுக்கிறார், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று விடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய லாபத்தை நேரடியாக பெறக்கூடிய செய்திகளை அரங்கேற்றுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, என் சமுதாயத்தில் இன்றைக்கு மிகவும் பொதுவாக பரவி வரக்கூடிய அனாச்சாரங்கள் இவை இரண்டு சகோதரர்களே. ஒன்று இந்த தற்கொலை, இரண்டாவது அம்சம் இந்த பிரைடல் செய்யக்கூடியவங்க. ஒரு காலத்துல நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னுக்குள்ளாக எழுப்பி கேட்டீங்கன்னா பொன்னுடுப்பாற்றாக்கள் யாருன்னு தேடணும், பொன்னுடுப்பாற்றாக்களை தேடணும். இங்க உதாரணத்துக்கு பாலங்காரன்னா இங்க இங்க அங்க தேடணும். இப்ப நீங்க பாருங்க, மூளைக்கு மூளை பிரைடல் கடை, மூளைக்கு மூளை பொண்ணுடுப்பாற்ற கடை. ஒரு சகோதரி அணுகி நாங்க கேட்டோம், இப்படி எல்லாம் செய்யறது
இந்த வலிக்கிறது சரி நீங்க உடுப்பாடுங்க தேவை. இந்த வலிக்கிறது, ஒட்டுமுடி ஒட்டுறது, இந்த ஒப்படி கட்டுறது, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி இதில் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அது நடக்காது என்று நாங்க ரிக்வஸ்டா சொன்னோம். ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஒரு நாள் தானே உங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. கேட்டாங்க தெரியுமா? ஒரு மனவேதனையால் தான். ஒரு நாள் தானே உங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாள் என்னுடைய குழந்தை நரகவாதியாக மாறிவிடக் கூடாது. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய சாபத்தை என்னுடைய குழந்தைகள் பெற்றுவிடக் கூடாது. சகோதரர்களே, பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய குழந்தை மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமை என்ன என்பதை நாங்கள் ஒரு மறுபரிசீலனை செய்து, இந்த சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்களில் மிகவும் வெகுவாக பரவிவரக்கூடியது ஒன்று நான் சொன்ன தற்கொலை, இரண்டாவது இந்த பிரைடல் பிரச்சனை. சகோதரர்களை மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிப்பவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிக்கவிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்றை மனதார ஆழ பதிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வினுடைய வானத்தோடு தொடங்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சாபத்தோடு ஆரம்பிக்க வேண்டாம். நான் என்னுடைய மனைவியை நான் நரகவாதியாக கைப்பிடிக்க கூடாது என்பதை மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய வரக்கத்தோடும் அவனுடைய சாந்தியோடும் என்னுடைய மனைவியை நான் கைப்பிடிக்கின்ற பொழுது அல்லாஹ் போதுமானவன், என்னுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் இருக்கும் என்பதை நான் மனதார என் மனதிலே ஆழ பதிந்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாங்கள் தவறவிட்ட தருணங்களை பொறுத்து எங்கெங்கு நாங்கள் தவறு விடுகிறோமோ அவர்களை பொருட்படுத்தாது நல்ல வாழ்க்கையும் சிறப்பான முடிவையும் எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَسَيِّئَاتِ أَعْمَالِنَا. அன்புள்ள சகோதரர்களே, அனாச்சாரங்களில் அடுத்தது கொஞ்சம் பழையது, ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் மெருகூட்டி இருக்கிறார்கள். கொஞ்சம் பழசி மெருகூட்டி இருக்கிறார்கள், அனாச்சாரமாக மாறிவிட்டது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு சில சகோதரர்கள் ஒரு சில வீதிகளிலே பயணிப்பதை கொஞ்சம் பயப்படுறாங்க. திருவிழா ஓட்டராக இருந்தாலும் சரி, அல்லது பைசிக்கல்ல போறதா இருந்தாலும் சரி, இந்த இதால போகல. இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்ல வேணும்டா, இன்னைக்கு காலையில ஒரு ஆள் திருவிழா போறோம், அவர் சொல்றாரு மோளவி இதுக்குள்ளால போகல, என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்குள்ளால போனா கழுவாம விட மாட்டான்ன்றார். இதுக்குள்ளால போனா கழுவா விட மாட்டாங்கிறார். சரி, அவரை 10 நிமிஷம் புரிஞ்சு என்ன பிரச்சனைன்னு கேட்ட நேரம் நிறைய விழாவாரியான செய்திகளை சொல்லுகிறார். நானாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம், நான் செஞ்சாலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். சில சமயம் தெரியாமல் நானும் செய்திருக்கலாம், அல்லாஹ் அதை மன்னித்து எங்களை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும். என்ன அம்சங்கள் என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது, எங்களோட பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பின்னர் டைம்ல ஒண்டா அப்படி சேர்ந்து சும்மா கலைஞ்சு கொண்டிருப்பாங்க. இவங்க கல்யாணம் முடிஞ்சா அல்லது இவங்க இப்படி நடந்துட்டான்னு பேசிக் கொண்டு இருப்பார்கள். இன்றைக்கு அது மாறி இளைஞர்களும் ஆண்கள் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, ஒரு டொபிக்க போடுற உதாரணமா சொல்றேன்டா, ஒரு ஆள் ஒரு வாகனம் வாங்குறான்னு வச்சுங்க, ஒரு ஆள் ஒரு 5 கோடிக்கு ஒரு வாகனம் வாங்குறாரு. வாங்கிட்டான்னா நான் என்ன தெரியுமா செய்யறேன், ஒரு 10 பேரை கூட்டிக் கொள்றது. எப்படி தெரியுமா வாகனம் வாங்கிக்காரு, இங்க இவ்வளவுக்கு லீஸ், இங்க இவ்வளவுக்கு கடன், இங்க இவ்வளவுக்கு இது, உனக்கு தேவையா இது தேவையான்னு கேட்கிறேன் சகோதரர். அவன் வாங்கினா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தீங்க, அவன் வாழ்றான். அவன் எப்படி வாங்கினான்னு அவன் தான் யோசிக்கணும். அவன் எப்படி 12 கோடிக்கு வாகனம் வாங்கினான்னு யாரு யோசிக்கணும்? அவர் தான் யோசிக்கணும். நான் வட்டி எடுக்கிறேன் சகோதரர், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பு. நான் வட்டி எடுக்கிறேன்டா, நான் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பு சகோதரர்கள். நான் இன்னொருவர் வாங்கினதை பத்தி நான் கலைக்கிறேன்டா, காழ்ப்புணர்ச்சி கக்குகிறேன். நான் காப்புணர்ச்சி கத்துகிறேன் அர்த்தம் சகோதரர்களே. ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து இவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு, இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன தெரியுமா, அல்லாஹ் சில நேரம் அவரை மன்னித்திருக்கலாம், அல்லாஹ் சில நேரம் அவரை மன்னித்திருக்கலாம், அல்லாஹ் சில நேரம் அவரை திருத்தி இருக்கலாம், அல்லாஹ்வை பயந்து திருந்தி இருக்கலாம். இதெல்லாம் மீறி ஒருவர் வாகனம், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருவர் வாகனம் வாங்குறாரா அல்லது ஊடு வாங்குறாரா இல்ல வேற ஒரு வளர்ச்சி கட்டத்தை அடைகிறாருன்னு சொன்னா அதை ஒரு டொபிக்கா எடுத்து, உதாரணமா இவர் என்னென்ன செஞ்சாரு தெரியுமா, எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா, இன்ன வருஷங்களை இப்படி செஞ்சாரு தெரியுமா, இவைகளை நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இவைகளை நானாக இருந்தாலும் சரி சகோதரர், சில நேரம் மனிதர் என்ற பாடுறா எப்படியா அப்படின்னு நினைக்கலாம். அந்த நேரம் ஒன்றை நீங்கள் மனதை சொல்லி ஆற்றுப்படுத்துங்கள், அல்லாஹ் என்னை நல்ல முறையிலே வாழ வைத்திருக்கிறான், அல்லாஹ் என்னை நல்ல முறையிலே வாழ வைத்திருக்கிறான், நல்ல முறையில என்னை வாழ வைப்பான் என்று உங்கள் மனதுக்கு சொல்லி ஆற்றுப்படுத்துங்கள். அடுத்தவர் மீது காட்டுணர்வு கக்கவோ அல்லது ஒருவரை பற்றி நாங்கள் தவற ஒரு 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத வேலை. இரண்டாவது, ஒன்று மார்க்க ரீதியாக தடை, இன்னொன்று என்னது 5 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத வேலை. ஒரு ஆள் ஒரு ஆள் இந்த போறாரு தெரியுமா, இவரை பத்தி எனக்கு கதைச்சு என்ன கிடைக்க போற, சும்மா சொல்லுங்க, என்ன கிடைக்க போற, 10 ரூபாய் தள்ளி தர போறானா இல்ல ஏதாவது எனக்கு என்ன சரி நடக்குமா, ஒண்ணும் இல்ல. 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத செயல்தான் ஒருவரை பற்றிய நாங்கள் விமர்சனம். உனக்கு பிரச்சனை என்ன பத்தி குழப்பமா, தம்பி இங்க வாங்க, நீ இந்த மாதிரி அந்த நேரடியா கேட்டா அந்த தைரியம் எனக்கு இல்லை.
அது தைரியம் இருக்கா? அதுவும் இல்லை சகோதரர்களே. நான் சும்மா தேவையில்லாம உதாரணத்துக்கு நான் என்ன பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதை பத்தி நான் இந்த வீட்டு சொல்றேன்னு வச்சுங்களேன், இந்த பாவம் எல்லாம் சங்கிலி தொடர யார வரும்? இந்த சொன்னார் இந்த கதையை இவரை அனலைஸ் பண்ணி இவரோட வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி இந்த கதையை வெளியே அவுத்துறாரு. இவரை சாரும் என்பதை நாங்கள் மனதார நாங்கள் நெகிழ்ந்து மனதார பயந்து அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாகவும் தேவையில்லாத விடயங்கள் எவையவை இருக்கிறதோ ஒருவர் வளர்ச்சி பெறாரா அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு கொடுத்தீங்க அல்லாஹ் எனக்கும் தருவான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டா நாங்க துஆ செய்யறது எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு ஒரு 5000 தேவையாகி தந்துரியா அல்லாஹ், யாழ்லா எனக்கு ஒரு 10,000 தந்துரியா அல்லாஹ், எனக்கு ஒரு 20,000 தேவையாகி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட கேட்ட கோடியை கேளு, ஏன் அதுல பஞ்சம்? அல்லாஹ்ட்ட நீ துஆ செஞ்சா கோடி கேளு, அப்பதான் ஒரு 10 லட்சம் தேவைன்னு தருவான். உண்மை இல்லையா? நான் 5 ரூபா கேட்டா 2 ரூபா தான் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபைதா ஃபஸ்அலில்லாஹுல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்தை நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டா ஃபிர்தௌஸ கேளுங்க. அதுக்கு இடையில உள்ளது கேட்க வேண்டாம் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கறதுல நாங்களே எப்படி கேட்கறது தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு ஒரு 5000 ரூபாய் பிரச்சனையா இருக்கு, ஒரு 2000 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்ல, அப்படியே நாங்க துஆ கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க துஆ கேட்டு அல்லாஹ்ட்ட காசை கேட்கறியா, கோடியை கேளு, 10 கோடியை கேளு, என்ன பஞ்சம் அதுல? அப்பதான் எங்களுக்கு ஒரு 10 லட்சம் தந்து எங்களை கஷ்டப்படலாம், இந்த ஒரு வாகனத்தை வாங்கி நாங்க ஓடலாம். இதைத்தான் நாங்க இன்னும் மனசுல ஏற்பட்ட ஒரு அதாவது குறுகிய சிந்தனை தான் அடுத்தவரை பற்றியும் நாங்கள் அதாவது கொடூரமாக காட்டுணர்ச்சியாக யோசிக்க தோணுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அனாச்சாரங்கள் என்று எவையவைகள் இருக்கிற சகோதரர்களை நான் ஏற்கனவே சொன்ன தற்கொலை இது இந்த சமுதாயத்தில் முழுமையாக பரவி கொண்டிருக்கிறது. எந்த இடமாக இருக்கலாம், மூதராக இருந்தாலும் சரி, கினியாவாக இருந்தாலும் சரி, இலங்கையில் வாழக்கூடிய எந்த முஸ்லீம் பிரதேசங்களாக இருந்தாலும் சரி, ஒன்று போதையில தூங்குறா இல்லாட்டி இதுல தூங்குறா, இந்த பிரச்சனை. இரண்டாவது அம்சம் இந்த பிரைடல் சகோதரர்கள், இந்த ஒரு நாளைக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்கக்கூடிய நிலைமைக்கு மாறி இருக்கிறது. நான் பெற்றெடுத்த என்னுடைய குழந்தை சுவர்க்கவாதியாக நான் குழந்தையோடு இருக்க வேண்டும் என்று ஒரு பெற்றார் யோசிக்க வேண்டும். திருமணம் முடிப்பவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மனதிலே ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை பயணம் ஹராத்தோடு தொடங்கிவிடக் கூடாது, என்னுடைய வாழ்க்கை பயணம் அல்லாஹ்வுடைய சாபத்தோடு ஆரம்பித்து விடக் கூடாது என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது அம்சம், நாங்கள் பெண்கள் எந்த செயலை செய்தார்களோ இப்ப விட்டுட்டாங்க, அதே செயலை நானும் நீங்களும் கையில் எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவைகளை கலைந்து நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்தில் எது மிக உயர்ந்த சுவர்க்கமோ, சுவர்க்கத்தில் எந்த சுவர்க்கத்தில் சுவண்டிகளை அதிகமாக தருவானோ அதில் என்னையும் உங்களையும் அமர செய்வானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் அஜ்மாயின். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.